வணக்கம். சரி, விஷயத்துக்குள்ள நாம நேரா இறங்கிடலாம். இந்தூர்ல நடந்த ஒரு படு பயங்கரமான ட்ரிபிள் மர்டர் கேஸோட பின்னணியில இருக்கிற ஏமாற்று வேலைகளையும் துரோகத்தையும் ரொம்ப ஆழமா, அதே சமயம் ரொம்ப தெளிவா அலசி ஆராய போற இந்த ஸ்பெஷல் பதிவுக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. ஒரு சாதாரண அழகான சிரிப்புக்கு பின்னாடி ஒரு கொடூரமான அரக்கனை மறைச்சு வைக்க முடியுமா? நம்மகிட்ட ரொம்ப பணிவாவும் பாசமாவும் பழகுறவங்க நிஜமாவே நல்லவங்களா இல்ல நமக்கு வலவிரிக்கிறாங்களான்னு நம்மால கண்டுபிடிக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸ்ரீநகர் காலனி படுகொலைகள் சிதைக்கப்பட்ட ஒரு அமைதியான ஞாயிற்றுக்கிழமை. 3 இது ஏதோ சாதாரண நம்பர் இல்லைங்க. ஜூன் 19, 2011 அன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ள ரொம்ப கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டு கிடந்த 3 தலைமுறை பெண்களை குறிக்கிற நம்பர் இது. 42 வயசான மேதா தேஷ்பாண்டே, அவங்களோட 21 வயசு பொண்ணு அஸ்லேஷா, அப்புறம் 70 வயசான பாட்டி ரோஹிணி. ஒரு மொத்த குடும்பமே அன்னைக்கு சின்ன பின்னமாக்கப்பட்டுருச்சு. அங்க போன போலீஸுக்கே அந்த கிரைம் சீன் ஒரு பெரிய புதிராதான் இருந்துச்சு. எப்படி தெரியுமா? வீட்டின் கதவு வெளியில பூட்டப்பட்டிருந்துச்சு. 1,50,000 லட்சம் ரூபாய் ரொக்கமும் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகளும் காணாம போயிருந்துச்சு. சரி, கொள்ளையடிக்க வந்திருக்காங்கன்னு பார்த்தா கதவுக்கு வெளியில சிந்தியிருந்த ரத்தம் கொலை செய்யப்பட்ட பெண்களோடது கிடையாது. அதே போல அங்க 2 துப்பாக்கி தோட்டாக்கள் கிடந்துச்சு. ஆனா ஒரே ஒருத்தர் மேலதான் துப்பாக்கி சூடு நடந்திருந்துச்சு. சோ இது சாதாரண கொள்ளை கிடையாது, ரொம்ப பக்காவா பிளான் பண்ணப்பட்ட ஒரு விஷயம்னு போலீஸ்க்கு நல்லாவே புரிஞ்சுது. டிஜிட்டல் தடயங்கள் மற்றும் போலீஸோட விசாரணை. எக்ஸ்ட்ரா ஆர்டினரியான இந்த கேஸ்ல சப் இன்ஸ்பெக்டர் தீபிகா ஷிண்டேவும் இன்ஸ்பெக்டர் மோகன் சிங்கும் ரொம்ப ஷார்ப்பா வேலை பார்த்தாங்க. எந்த சாட்சியும் இல்லாததால அவங்க எடுத்த ஸ்டெப்ஸ் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் மேதாவோட மொபைல் கால் ரெக்கார்டுகளை அலசுனாங்க. அப்புறம் திருடப்பட்ட ஏடிஎம் கார்டுகளை ட்ராக் செஞ்சு அது எந்த ஏடிஎம்ல யூஸ் ஆகுதுன்னு ரகசியமா வாட்ச் பண்ணாங்க. அதோட ரிசல்ட், கொலை நடந்த 3 நாள்ல பூனேல இருக்கிற ஒரு மால்ல கார்டை யூஸ் பண்ண வந்த 23 வயசான நேஹா வர்மாவை கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க. மரணத்தில் முடிந்த நட்பு. இது ஒரு திட்டமிட்ட சதி. இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் ஒரு பெரிய ஷாக். வெளியில பாக்குறதுக்கு 23 வயசான ரொம்ப சாதாரண இன்னசென்ட்டான ஒரு பியூட்டிஷியன் மாதிரி இருந்த நேஹாக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு முகம் இருந்துச்சு தெரியுமா? குறுக்கு வழியில சம்பாரிச்சு ஒரு பெரிய ஆடம்பர வாழ்க்கை வாழணும்னு நினைச்ச ஒரு கொடூரமான வேட்டைக்காரி அவா. அவளும் அவளோட காதலன் ராகுலும் சேர்ந்து சீக்கிரமா கோடீஸ்வரன் ஆகணும்னு போட்ட மாஸ்டர் பிளான் தான் இந்த கொடூரம். நேஹா யூஸ் பண்ண தந்திரம் என்னன்னு கேக்குறீங்களா? அதுக்கு பேர் தான் ஸ்டேஜ்டு பம்ப். அதாவது வேணும்னே போய் மோதுறது. மால்ல ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்த மேதாவை பார்த்த நேஹா வேணும்னே வேகமா போய் அவங்க மேல மோதி பொருட்களை கீழே விழ வைக்கிறா. அப்புறம் ஐயோ சாரின்னு ரொம்ப பணிவா மன்னிப்பு கேட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சு மெதுவா அவங்க நம்பிக்கையை சம்பாதிச்சு அப்படியே அவங்க வீட்டுக்குள்ளேயே ஊடுருவிருக்கா. லிட்ரலா ஒரு ட்ராஜன் ஹார்ஸ் மாதிரி நம்பிக்கையை பகடையாக்கி உள்ளே நுழைஞ்சிருக்கா. கொடூரத்தின் காலவரிசை, அந்த திட்டமிட்ட கொலைகள் அரங்கேறிய விதம். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பாப்போ. மதியம் சரியா 1:30 மணிக்கு நேஹா மட்டும் தனியா அந்த வீட்டுக்குள்ள போறா. சில நிமிஷங்கள் கழிச்சு வீட்ல ஆம்பளைங்க யாரும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வெளியே நின்ன தன் கூட்டாளிகளான ராகுலுக்கும் மனோஜுக்கும் சிக்னல் கொடுக்கறா. உள்ள வந்த ராகுல் மேதாவை சுட்டு கொல்றான். அடுத்த பொண்ணு அஸ்லேஷாவை சுட ட்ரை பண்ணும்போது துப்பாக்கி ஜாம் ஆகுது. அந்த செகண்ட்ல அஸ்லேஷா ராகுல ரொம்ப பலமா தள்ளி விடும்போது துப்பாக்கி வெடிச்சு அவன் கால்லயே குண்டு பாயுது. வெளியில இருந்த அந்த மர்ம ரத்தத்துக்கும் 2வது தோட்டாவுக்கும் இதுதான் காரணம். கடைசியா ஆத்திரத்துல 3 பேரையும் கத்தியாலே குத்தி கொடூரமா கொன்னிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு அஸ்லேஷா பண்ண தைரியமான போராட்டமும் கொலையாளிகள் விட்ட தடயங்களும் போலீஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. சம்பவ இடத்துல இருந்த ராகுலோட ரத்தம், அஸ்லேஷாவோட நகங்களுக்கு அடியில இருந்த கொலையாளியோட ஸ்கின் டிஷ்யூஸ், நேஹா கிட்ட இருந்த ஏடிஎம் கார்டுகள், அப்புறம் பீரோக்குள்ள இருந்த நேஹாவோட கைரேகை, இது எல்லாமே அவங்கதான் குற்றவாளிகள்னு ஃபொரென்சிக் ரீதியா 100% நிரூபிச்சது. நீதிமன்ற விசாரணையும் தீர்ப்பும். இந்தூரில் வழங்கப்பட்ட நீதி. கோர்ட்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சா ஆச்சரியப்படுவீங்க. கொலை நடந்த அன்னைக்கு தான் 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில எக்ஸாம் எழுதிட்டு இருந்ததா நேஹா ஒரு பொய்யான கதைய கட்டினா. ஆனா அவ எக்ஸாம எழுதிட்டு இந்த கொலைய செய்யறதுக்காகவே அவ்ளோ தூரம் பிளான் பண்ணி டிராவல் பண்ணி வந்தது வழியில இருந்த சிசிடிவி கேமராக்கள் புட்டு வச்சிருச்சு. அவளோட அந்த கள்ளத்தனம் சுக்குநூறா உடைஞ்சது. இது ஒரு கொடூரமான கூட்டு சதி. தங்களை தற்காத்து கொள்ள முடியாத 3 தலைமுறை பெண்களை வேட்டையாடிய இந்த சம்பவம் அரிதினும் அரிதான வழக்கு. நீதிபதி TN மிஸ்ரா சொல்ல இந்த வார்த்தைகள் ரொம்பவே ஆழமானவை. ஒரு இரைய வேட்டையாடுறதுக்கு முன்னாடி அதுக்கு தெரியாமலே ஒரு பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்குறது எவ்வளோ பெரிய கிரிமினல் மைண்டுன்னு நீதிபதி தெளிவா சுட்டிக்காட்டினாரு. இதோட ரிசல்ட், நேஹா, ராகுல், மனோஜ் 3 பேருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டுச்சு.
இந்தூர் மாவட்ட நீதிமன்ற வரலாற்றிலேயே ஒரு பெண்ணுக்கு மரண தண்டனை கொடுத்தது இதுதான் முதல் முறை. இவங்களோட ஈவிரக்கமற்ற கொடூரத்தை பார்த்த சுப்ரீம் கோர்ட்டும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை அப்படியே உறுதி செஞ்சது. சைக்கோவின் மனநிலை, சில உறைய வைக்கும் உண்மைகள். இந்த 3 உயிர்களை பழிவாங்கினதுக்கு அப்புறம் அவங்க பண்ண விஷயங்கள் தான் நிஜமாவே நம்மள உறைய வைக்குது. ரத்த வெள்ளத்துல 3 உடல்கள் கிடக்கும்போதே கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம ஃப்ரிட்ஜ்ல இருந்து கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிருக்காங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ணப்போ ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்தல, மாறாக எனக்கு பசிக்குது சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அஸ்லேஷா குத்துப்பட்டு உயிருக்கு போராடும் போதே கழுத்துல கத்திய வச்சு ATM பின் நம்பரை வாங்கியிருக்காங்க. துளி கூட இரக்கமே இல்லாத இந்த பக்கா சைக்கோ மனநிலைதான் இந்த கேஸோட உச்சகட்ட கொடூரம். சோ இந்த முழுமையான அலசல்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, முன்பின் தெரியாத ஒருத்தர் ரொம்ப பரிவா பேசினா அவங்கள உடனே கண்ணை மூடிக்கிட்டு நம்பிடக்கூடாது. நம்ம மேல காட்டப்படுற அந்த அதீத அன்பும் பணிவும் கூட நம்மள வீழ்த்துவதற்கான ஒரு சைக்கலாஜிக்கல் தந்திரமா இருக்கலாம். ஸ்ட்ரேஞ்சர் டேஞ்சர் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மள மாதிரி பெரியவங்களுக்கும் தான். இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். இன்னைக்கு உங்க வீட்டு வாசல்ல வந்து ரொம்ப பணிவா சிரிச்ச முகத்தோட நிக்கிற நபர் நிஜமாவே நல்லவரா, இல்ல அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஆபத்து மறைஞ்சிருக்கா? இத பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க.